வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கலீல் கிப்ரான் எழுதின யோர் சில்ட்ரன் ஆர் நாட் யோர் சில்ட்ரன் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. கலீல் கிப்ரான் ஒரு லெபனிஸ் அமெரிக்கன் போயட், அதுக்கப்புறம் ஃபிலாசபர். இந்த போயம் யோர் சில்ட்ரன் ஆர் நாட் யோர் சில்ட்ரன் அவர் எழுதின த ப்ராஃபிட்ன்ற புக்கில் ஒரு பகுதி. இது பப்ளிஷ் ஆன ஆண்டு 1923. இந்த ப்ராஃபிட்ன்ற புக்கில் அவர் வாழ்க்கையை பற்றி, அன்பை பற்றி, காதலை பற்றி, நம்மளுடைய கடமைகளை பற்றி, அது மாத்திரம் இல்லாமல் ஹியூமன் வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம்ல, நம்ம மதிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றியெல்லாம் இந்த போயமில் அவர் எழுதியிருக்காரு. அதுவும் நம்ம இப்போ பார்க்க போகிற போயமில் அவர் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தாய்மை, ஒரு தகப்பனாக இருக்கிறது, ஒரு பெற்றோராக இருக்கிறதுன்றது அந்த குழந்தைங்கள நம்மளுடையது தான், நான் தான் அவங்களுக்கு பொறுப்பு, அவங்க என்னுடைய உடைமை அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம பெற்றோராக இருந்தால் நம்ம அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி சொல்லும் போது உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே நம்ம பாரம்பரியமாக ஒரு நம்பிக்கையில் தான் வளரோம். நம்ம குழந்தை நம்மளது, நம்ம தான் அவங்களுக்கு எல்லாம் செய்யணும், நம்ம நினைக்கிறதெல்லாம் அவங்க ஈடேற்றணும், நம்ம சொல்கிற பேச்சை கேட்கணும், நம்ம காட்டுற வழியில் அவங்க போகணுன்றது தான் நமக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இப்போ இந்த மாதிரி உங்கள் குழந்தை உங்களுக்கு உரிமை இல்லை, நீங்கள் வெறும் அவங்களுக்கு தேவைகளை செய்யலாமே தவிர அவங்கள உங்களோட சொந்தம் நினைக்கூடாதுன்னு சொல்லும் போது இது நம்ம எத்தனை காலம் நினச்சிருந்த ஒரு எண்ணத்துக்கு எதிராக இருக்குது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்போது அவங்களோட பெற்றோர்கள் அவங்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்காமல் அவங்களுடைய போக்குக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அவங்க போக விடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத அவர் இங்கே சொல்கிறாரு. இப்போ இந்த பாடலோட ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா, ஒரு பெண்மணி முஸ்தஃபா, அவர் தான் ப்ராஃபிட்டு, அவங்கக்கிட்ட வராங்க. இந்த மாதிரி அவங்க கையில் ஒரு குழந்தை இருக்குது, அதனால் அவங்க குழந்தைங்கள பற்றி எதாவது சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம பெற்றோர் மட்டும்தான், அவங்கள நம்மளோட உடைமை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், நம்ம தானே இவங்களை பெற்றோம், அப்போ அவங்க நமக்கு தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த குழந்தைங்க பிறந்தது ஒரு லைஃப்ஸ் லாங்கிங், அதாவது வாழ்க்கையில் ஒரு முறை. அதாவது அவங்கள உண்மையில் படைச்சது கடவுள் தான், மனிதர்கள் இல்லை. மனிதர்கள் மூலமாக கடவுள் அந்த குழந்தைங்கள படைச்சிருக்காரு, அவ்வளோதான். அதனால் அந்த பெற்றோர் ஒரு வழி தான், அந்த குழந்தைங்க இந்த உலகத்துக்கு வரத்துக்கான ஒரு வழி தான். அதனால் பயாலஜிக்கலாக பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்க்கும் அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஆனால் அதுக்காக அவங்க என்னுடையதான் நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளால் அந்த உடலை மட்டும்தான் படைக்க முடியும், அந்த உயிரை கொடுத்தது கடவுள். அதனால் அந்த குழந்தைங்கள் கடவுளுக்கு உரியவங்க. அதே சமயத்தில் பெற்றோர் குழந்தைங்க மேலே அன்பை செலுத்தணும், ஆனால் அவங்களோட எண்ணங்களை அவங்க மேலே திணிக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்குன்னு தனியாக ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும் அவங்க வாழ்க்கைக்கு, அதை நோக்கி தான் அந்த குழந்தைங்கள் போகணும். அதே மாதிரி பெற்றோர்களுடைய கடமை என்னென்னா, அந்த குழந்தைகளுக்கு உடம்புக்கு தேவையான உணவு என்னென்னலாம் தேவையோ அந்த உடலை பராமரிக்க தேவையானதெல்லாம் தரணும். ஆனால் அவங்களோட ஆத்மாவுக்கு என்ன தேவைன்றதை அந்த குழந்தைங்க தான் முடிவு பண்ணணும். எல்லா ஆத்மாக்களும், அதாவது பெற்றோராக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், எல்லாருமே கடைசியில் ஒரே வீட்டுக்கு தான் போக போகிறோம். அதுதான் யூனிவர்சல் ஸ்பிரிட், ஹவுஸ் ஆஃப் டுமாரோ. நம்ம இறந்துட்ட அப்புறம் இந்த உடலை விட்டுட்டு நம்ம ஆத்மா அங்கே தான் போகும். அங்கே ஒரு ஒரு ஆத்மாக்கும் ஒரு ஒரு இடம்னு இருக்குது. அந்த இடத்துல இந்த பெற்றோர்களை கூட அந்த குழந்தைங்களுக்கான இடத்துக்கு போகவே முடியாது, அவங்களோட இடத்துக்கு மட்டும்தான் அவங்க போட முடியும். அதே மாதிரி எல்லா பெற்றோருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம குழந்தை நம்மளை மாதிரியே இருக்கணும், நம்மளை விட நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு இன்னும் நல்லா முன்னேறணும்னு. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைகளை இப்படி செய், அப்படி செய், இதை செய்யாத அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, உங்கள் விருப்பப்படி தான் உங்கள் குழந்தை இருக்கணும்னு நினைக்காதீங்க. வாழ்க்கைன்றது முன்னேறி போய்கிட்டே இருக்கும், பின்னோக்கி போக போகிறதில்ல. அதனால் நம்ம எதை பற்றி நினைக்காம இப்போ இருக்கிற இந்த நிமிஷத்தை மாத்திரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்களும் யோசிச்சிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள்லாம் உங்கள் குழந்தை மேலே திணிக்க மாட்டீங்க. அதே சமயத்தில் அவர் ஒன்று சொல்கிறாரு, பெற்றோர்லாம் ஒரு வில் மாதிரி, குழந்தைங்க அம்பு மாதிரி. அந்த வில்லை வளைச்சி அந்த அம்பை விடுறவர் கடவுள். அவர் தான் இந்த அம்புன்ற அந்த குழந்தைய இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு.
இந்த அம்பு வந்து எங்கே போய் சேரணும் அப்படின்றது தான் அந்த வில்லு கையில் இருக்குது. அதே மாதிரி அந்த குழந்தை வந்து எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வளரணுன்றது அந்த வில் கொடுக்குற அந்த ஸ்ட்ரென்த்தில் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய ஒரு பலமானவங்களா, நல்லவங்களா, நல்ல சிந்தனை உள்ளவங்களா வளர்க்கலாம். ஆனால் உங்கள் எண்ணத்தை மாத்திரம் திணிக்காதீங்க. ஏன்னா கடவுள் தான் வந்து அந்த வில்லாளி. அந்த வில்லாளி வந்து எங்கே இந்த அம்பு அனுப்பணுமோ அங்கே அனுப்புவார். அதே சமயத்தில் எப்படி வந்து ஒரு அம்பு வந்து நல்லா வளைஞ்சி கொடுத்து அந்த வில்லை வந்து தூரமாக அதோட இலக்கை நோக்கி அனுப்புமோ, அந்த மாதிரி அந்த பெற்றோர் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். அப்போ தான் அவங்களோட மனசும் எண்ணமும் வந்து நல்லபடியாக வந்து வளரும். அதை விட்டுட்டு அந்த பெற்றோர்கள் வந்து இல்லை நாங்கள் இப்படி தான் எங்கள் குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அப்போது அந்த வில் வந்து எப்படின்னா அது வளையறதுக்கு பதிலாக உடஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ அந்த வில்லை எந்த அளவுக்கு அழகாக உடையாமல் வளைஞ்சி அந்த அம்பை விடுதோ அவ்வளோ வேகமாக அந்த வில் வந்து பறக்கும். அதை தான் வந்து கடவுளும் வந்து நினைக்கிறாரு. இப்போ ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், கடவுளுக்கு வில்லையும் பிடிக்கும், அம்பையும் பிடிக்கும். அதாவது பெற்றோரையும் பிடிக்கும், குழந்தைங்களும் பிடிக்கும். ஏன்னா இந்த பெற்றோரும் ஒரு காலத்தில் குழந்தையாக தானே இருந்திருப்பாங்க. அப்போது கடவுள் வந்து உங்களை பிடிக்கும் போது நம்ம பயப்படக்கூடாது, உடஞ்சும் போகக்கூடாது. நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஃபேமாக இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம ஃப்ளெக்சிபிளாக நல்லா வளைஞ்சி கொடுத்தோன்னா நம்ம பசங்க அந்த பசங்க அடைய வேண்டிய இலக்கை எளிதில் அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்ன முக்கியமாக சொல்கிறாருன்னா, நம்ம குழந்தைங்க நம்மளோட உடைமை கிடையாது. அவங்களுக்குன்னு தனி ஆத்மா இருக்குது, அவங்களுக்குன்னு தனி பாதை இருக்குது. அவங்கள வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வந்து சுயநலமாக இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக பெற்றோர்கள் வந்து குழந்தைங்கள மென்டலாக, ஸ்பிரிச்சுவலாக, எமோஷ்னலாக நல்லபடியாக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். And a woman who held a babe against her bosom said, "Speak to us of children." அதாவது அங்கே இருந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணி அவங்க ஒரு குழந்தைய வந்து தூக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, குழந்தைங்கள பற்றி பேசுங்கன்னு சொல்லும் போது, அண்ட் he said, இந்த ஹீன்றது அந்த ப்ராஃபிட்டு, your children are not your children. உங்கள் குழந்தைங்க உங்களது இல்லை. they are the sons and daughters of life's longing for itself. அவங்க வந்து ஒரு மகனாவோ ஒரு மகளாவோ இந்த வாழ்க்கையை வந்து தொடர்றதுக்காக வந்தவங்க தான். they come through you but not from you. அவங்க உங்கள் வழியாக வந்திருக்காங்களே தவிர உங்கள் கிட்டேருந்து வரல. and though they are with you yet they belong not to you. அவங்க உங்களோட தான் இருக்காங்க, ஆனால் அவங்க உங்களோட உடைமை இல்லை. you may give them your love but not your thoughts. நீங்கள் உங்கள் அன்பை அவங்க மேலே எவ்வளோன்னு செலுத்தலாம், ஆனால் உங்கள் எண்ணங்களை அவங்க மேலே செலுத்தக்கூடாது. ஏன்னா for they have their own thoughts. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு எண்ணம் தனியாக அவங்களுக்குன்னு இருக்குது. you may house their bodies but not their souls. அவங்களோட உடல் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது, உங்களோட இருக்குது. உங்கள் மூலமாக வரும்போதும் உங்களுக்குள்ளே அவங்க உடம்பு மட்டும்தான் இருந்தது, ஆனால் அவங்க ஆத்மா வந்து உங்களுக்குள்ளே இல்லை. for their souls dwell in the house of tomorrow which you cannot visit, not even in your dreams. ஏன்னா அவங்க ஆத்மா வந்து அந்த ஹவுஸ் ஆஃப் டுமாரோவில் இருக்குது, அங்கே நீங்கள் போகவே முடியாது, கனவுல கூட போக முடியாது. you may strive to be like them but seek not to make them like you. நீங்கள் ஒன்றா அவங்கள மாதிரி இருக்க பாருங்கள், ஆனால் அவங்கள வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மாற்றணும்னு நினைக்காதீங்க. for life goes not backward not tarries with yesterday. ஏன்னா வாழ்க்கை வந்து பின்னோக்கியும் போகாது, நேற்றுக்கும் போகாது. you are the bows from which your children are like arrows are sent forth. நீங்கள் வந்து ஒரு வில், உங்கள் மூலமாக தான் அம்புன்னு சொல்கிற அந்த குழந்தைங்க வந்து இந்த பூமிக்கு வந்திருக்காங்க. the archer, அதாவது கடவுள், sees the mark upon the path of the infinite and he bends you with his might that his arrows may go swift and far. கடவுள் வந்து எந்த பாதையில் அந்த குழந்தைங்க போகணுன்னு பார்த்துட்டு அவர் தான் உங்களை, அதாவது அம்பை வந்து வளைச்சி எங்கே கரெக்டாக அந்த அம்பு வந்து சீக்கிரமாகவும் தூரமாகவும் போய் சேரணுமோ கரெக்டாக அங்கே அமுச்சிடுவார். let your bending in the archer's hand be for gladness. இப்போ நீங்கள் ஒரு வில்லா கடவுளோட கையில் இருக்கும்போது சந்தோஷமாக நல்லா வளைஞ்சி கொடுங்க. for even as he loves the arrow that flies so he loves also the bow that is stable. ஏன்னா கடவுளுக்கு எந்த அளவுக்கு அந்த அம்பு மேலே அன்பு இருக்கோ அதே மாதிரி அந்த வில் மேலேயும் அம்பு இருக்குது. ஏன்னா அந்த வில் வந்து அசையாமல் ஆடாமல் அழகாக வளைஞ்சி கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தைய அந்த பூமி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க.
இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.